கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இது கர்த்தருடைய நாள். இது கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டிய நாள். எனவே ஆண்டவரிடத்திலே ஒரு விசை நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து, ஜீவனுள்ள வார்த்தையினாலே என்னை நீர் போஷித்து என்னை நீர் வழிநடத்தும் ஆண்டவரே. இது கடைசி காலமாய் இருக்கிறபடியினாலே யாரும் யாரையும் ஆவிக்குரிய நிலையில் காப்பாற்றவும் முடியாது, வழிநடத்தவும் முடியாது, உதவி செய்யவும் முடியாது. எண்ணெய் தீர்ந்து போயிற்று, உங்களிடத்தில் எண்ணெய் இருக்கிறதே, கொஞ்சம் எண்ணெயை எங்களுக்கு தாருங்கள் என்று அந்த 5 கன்னிகைகள் கேட்டபோது, எண்ணெய் வைத்திருக்கிற 5 கன்னிகைகள் ஆண்டவருடைய வாசலில் நின்று சொன்னார்கள், உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று. அவர்கள் என்ன கேட்டார்கள்? ஒரே ஒரு காரியத்தில் குறைவுபட்டிருந்தார்கள், எண்ணெய். கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தால் எங்களுடைய தீவட்டிகளும் எரியுமே என்று சொல்லி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாசல் என்ன செய்யப்பட போகிறது? திறக்க போகிறது. அந்த மற்ற 5 கன்னிகைகள் சொன்னார்கள், உங்களுக்கு அதை நாங்கள் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுப்பதினால் நீங்கள் நிறைவாக போவதில்லை, ஆனால் நாங்களும் என்ன ஆயிடுவோம், குறைவுபட்டு போவோம் என்று சொல்லி வாசல் திறக்கப்படுகிற அந்த இடத்தில் வைத்து சொன்னார்கள், கொடுக்க முடியாது என்று. புரிந்து கொள்ளுங்கள், எண்ணெய் என்பது நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்தை குறிக்கிறது. அவரவருக்குரிய அபிஷேகத்தினால் தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியுமே ஒழிய, 5 கன்னிகைகள் தங்களுடைய அபிஷேகத்தை, மற்ற 5 கன்னிகைகள் அந்த அபிஷேகத்தில் கொஞ்சம் குறைவுபட்டு இருந்த போது தங்கள் அபிஷேகத்தை அவர்களுக்கு என்ன பண்ண முடிவதில்லை, கொடுக்க முடிவதில்லை. ஒரு கணவன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தால் கடைசி நேரத்தில் கணவன் தன் அபிஷேகத்தை மனைவிக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. மனைவி தன்னுடைய அபிஷேகத்தில் குறைவுபட்டு நிற்கிற தன் கணவனுக்கு கொடுக்க முடியாது. பெற்றோர்களின் அபிஷேகம் பிள்ளைகள் குறைவுபட்டு நிற்கும் போது, இன்னும் சற்று நேரத்தில் வாசல் திறக்கப்பட போகிறதே, மகன் வந்து கேட்கலாம், மகள் வந்து கேட்கலாம், அப்பா எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் என்று சொல்லி கொடுக்க முடியாது. எனவே ஆண்டவர் அவரவருக்கென்ற அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை தலைமையில் சுமந்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். அந்த அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், அந்த அபிஷேகம் நமது ஆவி ஆத்மா சரீரத்திலே நிரம்பி வழிய வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் எண்ணெய்க்கு என்ன இருக்கக்கூடாது, குறைவே இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் தண்ணீருக்கு குறைவே இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் அப்பத்திற்கு, சமூக தப்பங்களுக்கு குறைவே இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனையின் சப்தங்களுக்கு குறைவே இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் செலுத்த வேண்டிய பலிகளுக்கு என்ன இருக்கக்கூடாது, குறைவே இருக்கக்கூடாது. சதா காலங்களிலும் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற ஒரு காலத்தில் நாம இருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் இந்த வாரத்தில் நம்மோடு பேசுகிற காரியம் அதுதான். கடந்த வாரம் வரை நீ எப்படி இருந்தாய்? பரவாயில்லப்பா, இந்த வாரத்தின் செய்தியை கேட்டாவது உன்னை ஒரு ஆலயமாக முதலில் நீ நினைக்க பழகிக்கொள். அல்லேலூயா. உன் சரீரத்தை நீ அற்பமாய் நினைக்காதே, அதுதான் நான் நுழைகிற பிரகாரம். உன் ஆத்மாவை நீ அற்பமாய் நினைக்காதே, அதுதான் என்னுடைய பரிசுத்த ஸ்தலம். உனக்குள் இருக்கிற ஆவியை நீ அற்பமாய் நினைக்காதே, ஏனென்றால் அதுதான் நாம் வாழுகிற மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என்ன பண்ணணும்? ஆராதனை ஏறெடுக்கப்பட வேண்டும் இல்லையா? அந்த நற்கந்தங்களினாலே, வாசனை திரவியங்களினாலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எப்பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாசனை திரவியங்களினாலே, அதிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த நறுமணத்தினாலே இருக்கணும். நீ ஆவியை எப்படி வச்சிருக்க? உன் ஆவி நாற்றம் அடிக்கிறதா, அல்லது உன்னுடைய ஆவி நறுமண தைலத்தினாலே அது நிரப்பப்பட்டு இருக்கிறதா? அந்த ஆவி என்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே எவைகளை போட்டு நீ நிரப்பி இருக்கிறாய்? அது நான் உன்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பெட்டி,
வைக்கப்பட்டிருக்க வேண்டிய இடம் அல்லவா? அங்கே நீ வந்து தூபங்களை நீ காட்ட வேண்டிய இடம் அல்லவா? அது நான் வீற்றிருக்கிற இடம் அல்லவா? நீ மாத்திரம் தான் அந்த இடத்திற்குள் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். வேற யாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரியர். ஆண்டவருடைய வேதம் நம்மோடு பேசிட்டு, நீங்கள் ஆலயமாகவும் இருக்கிறீர்கள், அதே நேரத்தில் ஆசாரியர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப என்னுடைய இந்த ஆலயத்திற்கு நான் தான் ஆசாரியர். இங்க வேற எந்த ஆசாரியனுக்கும் என்ன கிடையாது? இடம் கிடையாது. உங்களுடைய ஆலயத்திற்கு நீங்க தான் யாரு? ஆசாரியர்கள். அங்க வேற யாருக்கும் அங்க என்ன கிடையாது அப்படின்னா இடம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் என்ன நடந்து கொண்டே இருக்கணும் இந்த ஆலயத்தில் அப்படின்னா துதியும் கனமும் மகிமையும் துதியும் சப்தங்களும் நறுமண பொருட்களினாலே ஆண்டவருக்கு அந்த நறுமணத்தை செலுத்துகிறவர்கள். ஆண்டவருக்கு இஸ்ரவேலர்கள் பலி செலுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அது எப்படி இருந்ததா? சுகந்த வாசனையாய் இருந்தது. அந்த சுகந்த வாசனையின் மிகுதியினாலே அவர் மகிழ்ச்சியாகி அவர்களை அவர் என்ன பண்ணினாரா? ஆசீர்வதித்தாரே. அல்லேலூயா. அப்படியானால் நம்ம அந்த ஆவி மகா பரிசுத்த ஸ்தலத்துல எதை போட்டு வச்சிருக்கோம்? உலக குப்பைகள், உலக ஆசைகள், கெட்ட நாற்றம் எடுக்கிற ஒரு ஆவியாய் அந்த இடத்தை நீங்க வச்சிருந்தா இது ஆலயமாய் இருப்பது எப்படி? அல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய காரியத்திலே நீங்களும் நான் ரொம்ப கவனமா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை குறித்து கவனமா இருக்கிறோம். நம்ம வேலையை குறித்து கவனமா இருக்கிறோம். நம்ம சம்பாத்தியங்களை குறித்து கவனமா இருக்கிறோம். செலவு செய்வதை குறித்து நம்ம கவனமா இருக்கிறோம். நம்ம தேவைகளை குறித்து கவனமா இருக்கிறோம். அனுதின வாழ்வை குறித்து கவனமா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை குறித்து கவனமா இருக்கிறோமா என்றால் இல்லை. பரலோகத்தை குறித்து நாம் கவனமா இருக்கிறோமா? இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் பிறந்தது ஆட்டோமேட்டிக்கா நடந்தது, அதே போல பரலோகம் போறதும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் என்று நம்ம வந்து நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு எந்த இடத்திலும் என்ன செய்யவில்லை அப்படின்னா கொடுக்கவே இல்லை. அவர் பரிசுத்த தேவன், நினைவில் கொள்ளுங்கள். அவர் வீற்றிருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், அதை நினைவில் கொள்ளுங்கள். தேவன் எங்கே வீற்றிருக்கிறார் அப்படின்னா, தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். நேற்றைய பைபிள் ஸ்டடியில நம்ம வந்து பார்த்தோம், தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிறார். சிருஷ்டிப்பின் காலத்தில் பிதாவாக இறங்கி வந்தார். மீட்பின் காலத்தில் இயேசுவாக இறங்கி வந்தார். ரட்சிப்பின் காலத்தில் பரிசுத்த ஆவியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இறங்கி வந்திருக்கிறார். இந்த மூவரும் சேர்ந்து, பிதா என்னை சிருஷ்டித்து, இயேசு என்னை மீட்டெடுத்து, பரிசுத்த ஆவி என்னை ரட்சிப்பில் நடத்தி, இந்த 3 பேரும் சேர்ந்து 3 பேரும் என்னுடைய வாழ்வில செயல்படுகிறது. பிதா என்னை என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். இயேசு என்னை என்ன செய்தார்? மீட்டெடுத்தார். பரிசுத்த ஆவி என்னை என்ன பண்ணினார்? ரட்சிப்பில் நடத்தினார். இந்த 3 பேரும் என் வாழ்வில இடைப்பட்டால் மட்டும்தான் நான் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்துல போய் சேர முடியும். அல்லேலூயா. அப்போ தேவனே 3 விதங்களிலே என் வாழ்விலே கிரியை செய்கிறார். எதற்காக? நான் எப்படியாவது எங்க வந்துடணும்? அவர் வீட்டிருக்கிற அந்த பரலோகத்திற்கு நான் வந்து விட வேண்டும் என்று சொன்னார். அப்ப ஆண்டவர் இந்த காரியங்களை 3 நிலைகளிலே என்னிடத்திலே அவர் செயல்படுகிறார். 3 நிலைகளிலே என்னை படைத்திருக்கிறார். 3 நிலைகளிலே என்னிடத்தில் அவர் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். 3 நிலைகளிலே என் வாழ்வில் செயல்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. 3 நிலைகளிலே என்னை அவர் உருவாக்கினார். ஆவி, ஆத்துமா, சரீரம். 3 நிலைகளில் எனக்குள் அவர் வாசமா இருக்க விரும்புகிறார். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தினுடைய இந்த தத்துவங்களை நம்ம புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஆண்டவருக்கு நமது வாழ்வை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அர்ப்பணிக்க முடியும். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த செய்தி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை மீண்டும் ஒரு விசை நாம் வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களில் இருந்து நாம் பார்க்கிறோம், நீங்கள் யார் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிதாவின் ஆலயம் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை.
இயேசுவின் ஆலயம் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. 17வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் யார் அப்படின்னா தேவனுடைய ஆலயம். ஆனால் இப்பொழுது ஆலயமாக நீங்கள் மாற்றப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். அதற்கு பிதா உதவி செய்தார். பாவத்தில் வீழ்ந்து போனீர்கள், உங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து உதவி செய்தார். 16வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினாலே, நல்லா பாருங்க, 16வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் இப்பொழுது என்னவா இருக்கிறார்? வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. பிதா என்னை படைத்தார், இயேசு என்னை மீட்டெடுத்தார், என்னை ரட்சிக்கும்படியாக ஆவியானவர் இப்பொழுது எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆனா பிதாவாக வெளிப்பட்டது தேவன், இயேசுவாக வெளிப்பட்டதும் தேவன், பரிசுத்த ஆவியாக இப்பொழுது எனக்குள் வாசமாய் இருக்கிறவரும் தேவன். அப்போ பிதா என் வாழ்விலே கிரியை செய்தாரா? செய்திருக்கிறார். இயேசு என் வாழ்விலே கிரியை செய்திருக்கிறாரா? செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவி இப்பொழுது எனக்குள் கிரியை செய்கிறாரா? செய்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, மீண்டும் தேவன் எனக்குள் வாசமாய் இருக்க அவர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமையும் ஏவாளையும் தேடி வந்து அவர்களோடு வாசம் பண்ணுவதை, அனுதினமும் அவர்களை சந்திப்பதிலே, அவர்களோடு உரையாடுவதிலே, அவர்களோடு அந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றி வருவதிலே தேவன் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருந்தாரோ, அதே போல அந்த தேவன் மீண்டும் என்னோடு கூட வாசமாய் இருக்க, என்னோடு கூட உலாவுவதற்கு, என்னோடு கூட பேசுவதற்கு, என்னோடு கூட உரையாடுவதற்கு என் ஆண்டவர் விருப்பமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்னை தேவன் வந்து வாழுகிற ஆலயமாக மாற்றுவதற்கு ரத்தம் சிந்தினார். அந்த ஆலயத்தை தினமும் பரிசுத்தமாக்குவதற்கும் தேவனை வரவேற்பதற்கும் எனக்குள் இப்ப யார் இருக்கா அப்படின்னா ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் யாரு? தன் சுயமா எதையும் அவர் பேசாதவர். மேல இருந்து அவருக்கு என்ன வரணும்? தேவனிடம் இருந்து. தேவனிடம் இருந்து பரிசுத்தாவிக்கு என்ன வரணும்? உத்தரவு வரணும். இவன் கிட்ட இதை நீ பேசு, இவனை இப்படி நடத்து. அப்ப அவர் தன் சுயமா எதையும் சிந்திப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. அப்ப எனக்குள் இருக்கிற வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். அந்த ஆவி சுயமாய் சிந்திப்பதில்லை, அந்த ஆவி சுயமாய் பேசுவதும் இல்லை. நாம எப்படி இருக்கிறோம்? நாம எப்படி இருக்கிறோம்? அப்ப எனக்குள் ஆவி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனுக்குள் ஆவி எப்பொழுது வருகிறார் அப்படின்னா, அவன் பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட அவனுக்குள் யார் வாசமாய் இருக்கிறார்? பரிசுத்த ஆவி வாசமாய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி வாசமாய் இருக்கிறார் என்றால், அந்த பரிசுத்த ஆவி தன் சுயமாய் என்ன பண்ணுவதில்லை அப்படின்னா, எதையும் அவர் பேசுவதில்லை. இயேசு கூட சொன்னாரு, யோவான் 17வது அதிகாரம் 8வது வசனத்துல அவர் கூட சொன்னாரு, நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப என்ன தெரியுது? இயேசு கூட என்ன பண்ணல? சுயமாய் பேசல. பிதாவே, நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு நான் கொடுத்தேன். அப்ப இயேசு கூட அவர்தான் வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, இயேசுவை மையப்படுத்தி தான் சகலமும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா உண்டாக்கப்பட்டது. அப்படிதானே? அவருக்காகவே, அவருக்கென்று சகலமும் என்ன செய்யப்பட்டது? உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்றாரு, நானு ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேங்கிறாரு. இன்னும் சொல்றாரு, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ பூமியில உள்ள மனிதர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என மூவர் தேவனாக இருந்தாலும் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அவரோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் தான் நீங்களும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு யார் வேண்டும்? தேவன் வேண்டும். அந்த தேவன் இடத்துல போய் நம்ம சேரணும் அப்படின்னா பிதாவையும் தொழுது கொள்ள வேண்டும். இயேசுவாக வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவையும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரையும் நாம என்ன பண்ணணும்? தொழுது கொள்ள வேண்டும். இந்த 3 பேரும் நமது வாழ்வில கிரியை செய்யும் போது நம்ம யாருக்கிட்ட போய் சேர போறோம் அப்படின்னா தேவனிடத்துல நாம் போய் சேரணும்.
அப்ப இப்பொழுது நான் பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டு இயேசுவால் மீட்கப்பட்டவன் அப்படின்னா அது உண்மை என்றால் எனக்குள் இப்ப யார் வாசமா இருக்கிறார் அப்படின்னா தேவனுடைய ஆவி உங்களில் என்னவா இருக்கிறது, வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியவில்லையா? அந்த ஆவி யாரு? அந்த ஆவி யாரு? இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டு, இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கப்பட்டு, நான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட ஒரு தேற்றரவாளன். அல்லேலூயா. அப்ப அந்த ஆவி என்ன பண்ண மாட்டார்? அவர் தன் சுயமாய் எதையும் பேச மாட்டார். அவர் எதை கேள்விப்படுகிறாரோ அதைத்தான். ஆனா அந்த ஆவி நமக்குள் வாசமாய் இருப்பது உண்மை என்றால், அப்ப பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டு இயேசுவினால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவி வாழ்கிற ஆலயமாய் நாம் இருப்பது உண்மை என்றால், சுயமாய் சிந்தித்து சுயமாய் செயல்படுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு காலத்துல நம்ம இஷ்டப்படி எல்லாவற்றையும் செஞ்சோம். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அறியாமையில இருந்த காலங்கள் பரவாயில்லப்பா, ஆனா இனி நீ அப்படி நடவாமல், இனி நீ அப்படி நடவாமல். ஒரு காலத்துல நீ அறியாமல் இருந்த, என்னை யாருன்னு உனக்கு தெரியாது, உன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்த. அப்ப ஆண்டவரை அறிந்த மாத்திரத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது அப்படின்னா, நாம அவரை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்க. 17வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான். ஆதாம் ஏவாளை எவ்வளவு ஆசையா நான் படைத்தேன், எவ்வளவு ஆசையா நான் படைத்தேன். ஆனா அவங்க 2 பேரும் அவர்களுக்கு நான் கொடுத்த வாழ்வை அவர்களே என்ன பண்ணினாங்க அப்படின்னா கெடுத்து போட்டாங்க. ஆதாம் ஏவாள், நாம இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆதாம் ஏவாள் செய்தது ஒரே ஒரு பாவம். அந்த ஒரு பாவத்திற்கு மூல காரணமா இருந்தது கீழ்ப்படியாமை. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எது பாவம் இல்லாத வாழ்க்கை? நம்ம பாருங்க, ஐயோ நான் முன்னாடி பொய் சொன்னேன், இப்ப நான் பொய் சொல்வதில்லை, அதுவல்ல. அது உலகத்திலிருந்து வரக்கூடிய கேரக்டர்ஸ். நான் முன்னாடி பொய் சொன்னேன், இப்ப நான் பொய் சொல்வதில்லை, அதுவல்ல. முன்பு ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியவில்லை, இப்பொழுது ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இதுதான் நம்மளுடைய சாட்சி. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிட்ட மைக்க கொடுத்து ஒரு சாட்சி சொல்லுங்க அப்படின்னா என்னென்னலாம் நம்ம சொல்றோம் சாட்சி. இந்த வருஷமும் டிசம்பர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம்? சாட்சி சொல்லுவோம். நீங்களே யோசித்து பாருங்க, என்ன சாட்சி சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற சாட்சி என்ன? ஒரு காலத்தில் நான் கீழ்ப்படியாமையின் மகன், இப்பொழுது நான் கீழ்ப்படி. இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. புரியுதா? இதை தவிர நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நிறைய காரியங்களை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ நாம கர்த்தருக்கு நான் சாட்சியா இருக்கிறேன் என்று சொல்லி உலக காரியங்களை தான் நம்ம என்ன பண்றோம்? சாட்சியத்திற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். That is wrong. உங்களை சிருஷ்டித்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களோடு நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறவருக்கு உங்க வயிற்று வலியை சுகமாக்குவது லேசான காரியம். உங்க முதுகு வலியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பது லேசான காரியம். சாட்சியப்படுத்த வேண்டும், ஒரு நன்றி சொல்லும்படியாக. ஆனால் முக்கியமான சாட்சி எது? ஒரு காலத்தில் கீழ்ப்படியாமையில் இருந்தேன், இப்பொழுது கீழ்ப்படிந்திருக்கிறேன். ஒரு காலத்தில் என் இஷ்டம் போல நான் சிந்தித்து நான் செயல்பட்டவனா இருந்தேன், இப்பொழுது நான் கர்த்தரிடத்திலே கேளாமல், தேவன் என்னோடு பேசாமல், தேவன் ஒரு காரியத்தை குறித்து எனக்கு அடையாளத்தை சொல்லாமல், நான் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் சிந்திப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. ஏனென்றால் நான் இப்ப என்ன எது சாட்சி அப்படின்னா, நான் ஆவியாத்மா சரீரத்துல இருந்தேன், அதான் சாட்சி. ஆவியாத்மா சரீரத்துல இருந்தேன். ஒருவேளை இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி ஆவியாத்மா சரீரத்துல இருந்தேன். ஆனா இந்த வருடம் முழுமையும் தேவன் அவருடைய மகத்தான வார்த்தையின்படி சொல்லி நான் இன்றைக்கு ஒரு பிரகாரமாய், ஒரு பரிசுத்த ஸ்தலமாய், ஒரு மகா பரிசுத்த ஸ்தலமாய், சுருக்கமா சொல்ல போனா தேவன் வாழுகிற ஆலயமாய் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்சியத்தை தான் உங்க ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து நான் கேட்க விரும்புகிறேன்.
சாட்சியத்துக்கு 1/2 மணி நேரம் வேண்டாம், 1 மணி நேரம் வேண்டாம், 1 நிமிடம் போதும். நான் இந்த வருடத்தின் இந்த கடைசியில நான் சொல்லுகிற சாட்சி என்னவென்றால், நான் இப்பொழுது தேவனுடைய ஆலயமாய் நான் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியார், நான் யார் அப்படின்னா, பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் ரட்சிப்புக்குள் நான் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனாய் நான் மாறி இருக்கிறேன். தேவனுடைய ஆலயமாய் நான் மாறி இருக்கிறேன் என்று சொன்னார். ஆக ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமும் ஏவாளையும் என் சாயலில் என் ரூபத்தில் படைத்தேன், ஆனால் அவர்களோ அதை என்ன செய்தார்கள்? கெடுத்து போட்டார்கள். அவர்கள் என்னுடைய சிருஷ்டிப்பை என்ன செய்தார்கள்? கெடுத்து போட்டார்கள். இங்கே 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் இப்பொழுது இப்ப சொல்றாரு, இந்த காலத்துக்கு தேவன் சொல்றாரு, ஒரு அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அவர்களே அந்த ஆலயத்தை என்ன செய்தார்கள்? கெடுத்து போட்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். ஆலயத்திற்குள் எதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அசுத்தமானவைகளுக்கு ஆலயத்துல என்ன கிடையாது? இடம் கிடையாது. பன்றிகளுக்கு ஆலயத்துல என்ன கிடையாது? இடம் கிடையாது. நாய்களுக்கு ஆண்டவருடைய ஆலயத்துல என்ன கிடையாது? இடம் கிடையாது. குளிக்காமல் ஒருவன் அந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. தீட்டுப்பட்டவன் அந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. தன்னை எந்த ஒரு காரியத்தை கொண்டாகிலும் எவன் ஒருவன் தீட்டுப்படுத்தி இருக்கிறானோ, அப்போ இந்த இடத்துல தீட்டு என்பதை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் சிந்தனையினால், உன் வார்த்தையினால், உன் கிரியைகளினால் நீ உன்னை தீட்டுப்படுத்தி இருந்தால் அந்த ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கு கூட உனக்கு என்ன கிடையாது அப்படின்னா, எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்று தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாலும் பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களே, இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களே, தேவனுடைய ஆவி வந்து வாழுகிற ஆலயமாக மாற்றப்பட்டவர்களே, இனி உங்கள் வாழ்வில் அந்நியர்களுக்கோ பரதேசிகளுக்கோ நீங்கள் இடங்கொடாமல், நீங்களும் தேவனுடைய காரியத்தில், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையில் தேவனுக்கு அந்நியரும் பரதேசிகளுமாய் மாறாமல், நீங்க யாரோடு காணப்பட வேண்டும்? பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும், பரிசுத்தவான்களோடு ஒரே குடும்பத்தாரும். அப்படி இருக்குமா? உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான்களா? நீங்கள் பரிசுத்தவான்கள் என்பது உண்மை என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பது உண்மை என்றால், அந்நியர்களினாலும் பரதேசிகளினாலும் அக்கிரமம் செய்கிறவர்களினாலும் உங்கள் ஆலயம் என்ன ஆக்கப்படக்கூடாது? தீட்டுப்படக்கூடாது. அந்த ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கு, உங்கள் ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கு தீட்டுப்பட்டவர்களுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஆலயத்தில் பாவிகளுக்கு என்ன கிடையாது? ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கு பாவிகளுக்கு இடம் கிடையாது. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஒரு ஆலயத்திற்குள், பரிசேயன் ஆலயத்திற்குள் போனான், ஆனால் ஆயக்காரன் எங்க இருந்தான்? ஆலயத்துக்கு வெளியே. ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லப்பா, நான் மகா பாவி, நான் ஆயக்காரன். ஆய தொட்டியிலே வாசலிலே அமர்ந்து வருகிற போகிறவர்களை எல்லாம் துன்பப்படுத்தி அவர்களிடத்திலே வரி வசூல் பண்ணுகிறவன். அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள், என் காலில் விழுவார்கள். ஆனாலும் நான் அதற்கெல்லாம் இடம் கொடாமல் வரியை வசூலிக்கிற ஒரு பாவி, பாவம் செய்கிறவன் உங்கள் ஆலயங்களுக்குள் அவன் வருவதற்கு அதிகாரம் கிடையாது. உங்கள் ஆலயத்தை தீட்டுப்பட்டவனால் தீட்டுப்படாதபடிக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள்? யாரோடு நீங்கள் வாசமா இருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், நீங்க யார் கூட இருக்கணும்? பரிசுத்தவான்களோட. அல்லேலூயா. இருக்கிறோமா? யாரோட இருக்கிறோம்? குப்பையோடும் கூலங்களோடும் அழுக்கோடும் பரிசுத்தம் இல்லாதவர்களோடும் தேவனை விசுவாசியாதவர்களோடும் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடும் நீங்களும் நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ என்னுடைய ஆலயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பரலோகத்திற்கு நீங்களும் நானும் வரணுங்கிறது தேவனுடைய விருப்பம். அதற்கு நம்ம அவர் எப்படி இசைவாய் எப்படி கட்டி எழுப்புகிறார் அப்படின்னா, ஒரு ஆலயமாய் தேவன் நம்மளை என்ன பண்றார் அப்படின்னா கட்டி எழுப்புகிறார். அப்ப நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது யாரு? பரிசுத்தவான்களோடு ஒரே குடும்பமாய், ஒரே ஊராராய், ஒரே நகரத்தாராய். அப்ப
அப்புறம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. நீங்கள் நானே யாரு? தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். நீங்களும் நானும் தேவனுடைய வீடா இருந்து. நம்ம வீடு எப்படி இருக்கு? நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம வீடு எப்படி இருக்கு? தேவனுடைய வீடா இருக்குதா? நீங்கள் தேவனுடைய ஆலயம். நாம பரிசுத்தவான்களோடு காணப்படும் போது நாம யாராய் மாறுகிறோம்? தேவனுடைய வீடாய் நாம வந்து மாறுகிறோம். தேவன் வந்து இருக்கிற வீடு. அப்ப தேவன் உங்களை என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். என்னால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார் என்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் நானும் தேவனுடைய வீட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்களே. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அப்ப இயேசுதான் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு ஃபவுண்டேஷன் போட்டது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த ஃபவுண்டேஷன்ல அப்படியே கட்டி எழுப்பினது எது? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்கள், போதனைகள். இன்று வரை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகளின் மூலமாக எழுதப்பட்ட காரியங்களில் இருந்து நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? உபதேசங்கள் நம்ம வந்து பண்ணி கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனம், அவர்கள் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. உலகத்தில் அல்ல, உலகத்தில் அல்ல தேவன் உங்களை மாளிகையாக உருவாக்க விரும்புவது. இந்த ஊரில் அல்ல, நீங்கள் குடியிருக்கிற பகுதிகளில் அல்ல. ஹல்லேலூயா. இல்லையா? நாம கட்டி இருக்கிற வீடு வந்து தேவனுடைய வீடு அல்ல. நான் தான் தேவனுடைய வீடு, நான் தான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. அப்ப நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்குள் நான் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அடுத்த வசனம், அவர்கள் நீங்களும் ஆவியினாலே. நல்லா கவனிங்க. பிதா செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு, இயேசு செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு. இப்போ ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அது என்னைக்கு கட்டி முடிக்கப்படுகிறதோ அன்னைக்கு ரட்சிப்பு முடிஞ்சிடும். அன்னைக்கு நீங்க எங்கே இருப்பீர்கள்? பரலோகத்தில் இருப்பீர்கள். அல்லேலூயா. தினமும் பில்டிங் வேலை நடக்குதா? தினமும் பில்டிங் வேலை நடக்குதா? அல்லேலூயா. இல்லையா? தினமும் பில்டிங் வேலை நடக்குதா? நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? நாலு வீடு கட்டுறது நம்மளுடைய வேலை நினைச்சுட்டு இருக்கிறோம். இல்லையா? இல்ல. நீ எப்படி கட்டப்பட்டு வருகிறாய்? நான் கட்டினதை கர்த்தர் பார்ப்பதில்லை, நான் எப்படி கட்டப்பட்டு வருகிறேன் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அப்ப என்னை அங்க எப்படி வருது அப்படின்னா, கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப கட்டுகிறது நீங்கள் அல்ல. கரெக்ட்? கட்டுகிறது நீங்கள் அல்ல. ஆவியினாலே நீங்களும் நானும் தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். That's all. தேவன் தான் நம்மளை என்ன பண்றாரு? கட்டுகிறார். ஆவிதான் நம்மளை கட்டுகிறது. உங்கள் கிறிஸ்தவ வாழ்வை உங்களால் என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், பிதா நமது வாழ்விலே இடைப்பட்டிருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து நமது வாழ்விலே இடைப்பட்டிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நமது வாழ்விலே இடைப்பட்டிருக்க வேண்டும். இந்த மூன்று பேரும் நமக்குள் கிரியை செய்தால் மட்டும்தான் நாம என்னவாக கூட்டி கட்டி எழுப்பப்பட முடியும் அப்படின்னா, அந்த இசைவான ஒரு மாளிகையை கட்டி எழுப்பப்பட முடியும். அல்லேலூயா. அப்போ நமக்குள் வந்து குடியிருக்க விரும்புகிறது யாரு? தேவன். தேவன் என்னென்ன விதங்களிலே நம்மோடு கூட குடியிருக்க விரும்புகிறார்? பிதாவாக, குமாரனாக, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக நீங்களும் நானும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இல்லையா? யோவான் 14:23 நம்ம அடிக்கடி நம்ம தியானித்திருக்கிறோம். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என்னுடைய வசனத்தை, என் வார்த்தை அவன் என்ன பண்ணுவான்? கை கொள்ளுவான். பிதாவாகிய தேவன் அவனில் அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில். யாரு நாங்கள்? யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. மூவர் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசமாய் இருப்போம். ஹல்லேலூயா. எப்ப சத்தியம் அது? இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் மாறும் போது, தேவனுடைய ஆலயமாய் மாறினால் அந்த ஆலயத்திற்குள் தேவன் எப்படி எல்லாம் வந்து குடியிருப்பார்? நாங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக நமக்குள் அவர் வந்து வாசம் பண்ணுவார். அப்ப நீங்களும் நானும் அவர் வந்து வாசமாய் இருக்கணும் அப்படின்னா நம்ம யாராய் மாறி இருக்கணும்? ஆலயமாய் மாறி இருக்கணும். அப்ப ஆலயமாய் நம்மளை மாற்றுவது எது? ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால்
இந்த வசனத்தை அவன் கை கொள்ளுவான். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் உங்களை என்னவாய் மாற்றும்? தேவனுடைய ஆலயமாய் மாற்றும். வார்த்தைக்கு இடம் கொடுத்திருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம இஷ்டப்படி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, ஐ எம் சாரி, அந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிப்பதில்லை. என் வாழ்க்கையிலேயே அதற்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். என் அனுபவத்தில் இருந்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். நாம் ஒன்றை உண்டாக்கி கொண்டு இதை ஆசீர்வதியும் என்றால் கர்த்தர் ஆசீர்வதிப்பதில்லை. தேவனுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில எதை ஆசீர்வதிக்கணும், எதை ஆசீர்வதிக்க கூடாது. நீங்கள் தேவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் உண்டாக்கி இருக்கிறேன், இதை நீ ஆசீர்வதியும் என்று சொல்லி உண்டாக்குவதற்கு முன்பதாக கர்த்தருடைய அனுமதி கிடைத்ததா? இதை நீ உண்டாக்கு என்று தேவன் சொன்னாரா? உங்களோடு பேசினாரா ஆண்டவர்? ஹல்லேலூயா. அப்புறம் தேவன் ஒன்றை உண்டாக்கி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஒன்றை உண்டாக்கி இதை ஆசீர்வதியும் என்று தேவனுக்கு கட்டளை கொடுப்பதற்கு எந்த மனுஷனுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா அதிகாரம் என்பது கிடையாது. தேவனுடைய சித்தத்தை ஒதுக்கி வைத்து விட்டு என் சித்தப்படி ஒன்றை உருவாக்கி அதை ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும் என்றால் ஒரு நாளும் தேவன் அதை ஆசீர்வதிப்பதில்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் அதில் தங்குவதும் இல்லை. நான் தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு எதை வேணாலும் நீங்க எதிர்த்து நில்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தயவு செய்து எதிர்த்து நில்லாதீர்கள். வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கவும் செய்யும். வேதம் சொல்லுகிறது வார்த்தை உங்களை கொல்லவும் செய்யும். அல்லேலூயா. எதுக்கு வேணாலும் நம்ம எதிர்த்து நிக்கலாம் அந்த உலகத்துல. ஆனா எதற்கு எதிர்த்து நிற்க கூடாது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க கூடாது. ஏனென்றால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை உங்களை கொல்லும், அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ரெண்டையும் செய்யும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அது. அதோடு மாத்திரம் நீங்கள் ஒருபோது விளையாடாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையோடு ஒருபோது விளையாடாதீர்கள். அல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது உங்களை உயிர்ப்பிக்கவும் செய்யும், உங்களை கொல்லவும் செய்யும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை என்ன பண்ணுவான்? கை கொள்ளுவான். வசனத்தை நீங்கள் கை கொண்டால் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாசம் பண்ணுவோம். அப்போ நான் 3 பேரும் வந்து எனக்குள் வாசமாய் இருக்கணும்னா நான் யாராய் மாறணும்? ஆலயமாய் மாறணும். நான் ஆலயமாய் மாறணும்னா, அதாவது அந்த 3 பேரும் எனக்குள்ள வந்து வாசமாய் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அவருடைய வசனத்தை நான் கை கொள்ளணும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வசனம் உங்களை கொல்லும், இந்த வசனம் உங்களை என்னவும் செய்யும்? உயிர்ப்பிக்கவும் செய்யும். எதோடு வேண்டுமானாலும் நீங்கள் விளையாடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையோடு, வசனத்தோடு, அவருடைய கற்பனைகளோடு, கட்டளைகளோடு, அவர் உங்களோடு செய்து கொண்டிருக்கிற புதிய உடன்படிக்கையோடு மாத்திரம் ஒருபோதும் நீங்கள் விளையாடாதிருங்கள். என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த நினைவாக செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாள் தான் எது? கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிற ஓய்வு நாள். என் நினைவாக செய்யுங்கள். இந்த நாளிலே அந்த நினைவான காரியத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் ஹல்லேலூயா. புரியுதா? இன்னைக்கு நம்ம மத்தியில சகோதரி ரோசம்மாள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு அவங்க மகள் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், செலினா அப்படின்னு சொல்லி. அவங்க கணவர் இறந்த நாள். மகளுடைய கணவர் இறந்த முதல் வருடம். ஆனா அவங்க எங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க? யோசித்து பாருங்க. இன்னைக்கு மகளுடைய கணவர் இறந்த, அவங்க மகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க? அவங்க கணவர் இறந்த நாள் இன்னைக்கு. இந்த சர்ச்சை ஆராதனை முடிச்சு இவங்க நேரா இப்ப எங்க போகணும்? சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகணும். அங்க மகள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா? ஒரு ஆத்மாவை இழந்த அந்த வேதனை அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அது அப்படி என்ன ஆகும்? அது இருதயத்தை விட்டு அது போகும். ஹல்லேலூயா. இல்லையா? இன்னைக்கு அவங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க? இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வர்றதை கட் பண்ணிருக்கலாம். ஏன் சிஸ்டர் வரல அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு என் மருமகன் இறந்த நாள் அல்லவா? போன வருஷம் இதே நவம்பர் 26 தானே நீங்க கூட வந்தீங்களே, என் மருமகன் இறந்த நாள் அல்லவா? நான் வந்து அங்க போகணும். இன்னைக்கு ஒரு வருடம் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சிருக்காங்க.
ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஆலயத்துல பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவங்க எதை செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நினைச்சிருந்தா அவங்க சாக்க போக்க சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஆண்டவருக்காக நாம செய்கிற ஒரு சின்ன சின்ன தியாகம். தேவனை போல பெரிய தியாகம் எதையும் நீங்க செய்ய வேண்டாம். உயிர் கொடுக்கிற தியாகத்தெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். அவரை போல அடிக்கப்பட, பாடுபட, ஜீவனை கொடுக்கிற தியாகம் எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். நீங்க செய்கிற சின்ன சின்ன அந்த தியாகம். அப்ப இன்னைக்கு வந்து போய் இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு அங்க மகளும் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம். ஒரு தாய் ஸ்தானத்துல இல்லையா, ஒரு கணவனை இழந்த துக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், அந்த மகளுக்கும் தெரியும். சின்ன வயதுல கணவனை இழந்திருக்கிற மகளுக்கு போய் இன்னைக்கு நம்ம ஒரு ஆறுதல் சொல்லணுமே, பரவாயில்லமா 1 வருஷம் ஆச்சு, அதை பத்தி நீ கவலைப்படாத, ஆண்டவர் அறியாமல் யாருடைய வாழ்வில எதுவும் நடக்காது, நீ பயப்படாத அப்படின்னு நீங்க அவங்க போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். என்ன சிஸ்டர் நீங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல? மாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா, என் மருமகன் இறந்த நாள் அல்லவா, அதனால அங்க போயிட்டேன், அவங்க சொல்லியிருக்கலாம். சின்ன சின்ன தியாகங்கள், சின்ன சின்ன விட்டு கொடுக்கிற காரியம் ஆண்டவருக்காக, அது தேவனுடைய பார்வையில ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ஆண்டவரை போல நீங்க உங்க உயிர் தியாகம் எல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். உயிர் தியாகம் பண்ணி நீங்க வந்து நான் ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கேன் அப்படிலாம் நீங்க ஒண்ணு நிரூபிக்க வேண்டாம். சின்ன சின்ன காரியங்கள். இதான் எக்ஸாம்பிள். திஸ் இஸ் எக்ஸாம்பிள். இதான் உதாரணம். ஏன் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த கடமைகளை நான் செய்யாமல் நான் எங்க போனாலும் தேவனை விட்டு விலகி நான் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு நாள் பெரிதாக இருக்க, தேவனை தொழுது கொள்கிற காரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனை ஆராதனை செய்கிற மகிமைப்படுத்துகிற நாளை, கர்த்தருடைய நாளை நீங்களும் நானும் மதிக்கிறேனா? நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உலகத்துக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாள், நமக்கு ஒரு வாரத்துக்கு 6 நாள், அவ்வளவுதான் கணக்கு. 7வது நாள் எனக்கு சொந்தம் அல்ல. ஏன் காரியத்தை செய்யறதுக்கு அது எனக்கு சொந்தம் அல்ல. உலகத்துக்கு வாரத்துக்கு 7 நாளுங்க, எனக்கு வாரத்துக்கு 6 நாள் தான். அப்ப 7வது நாள் என்னப்பா ஆச்சு உனக்கு? ஐயோ அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருக்கான நாள், அது ஏன் நாள், அது ஏன் கணக்குல வரவே வராது. ஒரு நாளை நீ வச்சுக்கோ, 6 நாள் எனக்கு கொடுன்னு கர்த்தர் கேட்கல. 6 நாளை நீ வச்சுக்கோ, பெரும்பகுதி நீ வச்சுக்கோ, ஒரே ஒரு நாள் எனக்கு கொடு. அதை கூட நமக்கு கொடுக்க முடியல அப்படின்னா எங்கிருந்து ஒரு வாசிப்போம்? அல்லேலூயா. அடுத்த வாசிப்போம் எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமும் அவருடைய வீடாய் இருப்போம். நாமே அவருடைய வீடாய் இருப்போம். அல்லேலூயா. அப்ப முந்தின வசனத்துல நம்ம வந்து பார்த்தா நீங்க யாரு அப்படின்னா தேவனுடைய வீடு. கரெக்டா? முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்புறம் பாவம் செஞ்சோம், இயேசுவினால் மீட்கப்பட்டோம். இப்ப பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்ம யாராய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அடுத்து தேவனுடைய வீடாய் நம்ம மாறி இருக்கிறோம். அப்ப தேவனுடைய வீடாய் நீங்களும் நானும் மாறணும் அப்படின்னா பைபிள் சொல்லுது, கிறிஸ்து அவருடைய வீட்டுல எப்படி இருக்கிறாரு? கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவராய் அந்த வீட்டுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆவி ஆத்மா சரீரம் என்கிற வீட்டிற்கு பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்திற்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? பிரகாரம் என்றும் பரிசுத்த ஸ்தலம் என்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய அந்த ஆலயத்திற்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டில் எப்படி இருக்கிறார்? உண்மையாக இருக்கிறார். அப்ப நம்பிக்கையினாலே உண்டாகும்
தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்குமே. ஆனால் எதை வேணாலும் நீங்க இழந்து போகலாம், விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது, இழந்து போக கூடாது. எதை வேணாலும் நீங்க இழந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணக்கூடாது, இழந்து போக கூடாது. வானமும் பூமியும் ஒரு நாளில என்ன ஆகலாம், அழிந்து போகலாம், ஒளிந்து போகலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அது என்ன செய்யாது, அழியாது. அந்த நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் நாமே அந்த தேவனுடைய வீடாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்ப நீங்க வீடாய் மாற முடியும், எப்ப நீங்க தேவனுடைய ஆலயமாய் நீங்க மாற முடியும், எப்ப தேவன் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு நபராக நீங்கள் வந்து மாற முடியும் அப்படின்னா அந்த விசுவாசம். அப்ப விசுவாசம் எதனால் வரும், கேள்வியினால் வரும். கேள்வி எதனால் வரும், வார்த்தையினால் வரும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேளாமல் விசுவாசம் வராது. எதை கேட்கணும், விசுவாசம் எதனால் வரும், கேள்வினால். வார்த்தை என்ன பண்ணணும், கேட்கணும். வார்த்தையை கேட்க கேட்க என்ன வரும், விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தை கொண்டுதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், பிழைக்க முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ எதன் பரியந்தம் நம்ம அந்த நம்பிக்கையில் இருக்கணும், முடிவு பரியந்தம். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தேவனை விட்டு நான் என்ன பண்ணுவதில்லை, நான் ஒருபோது நான் வந்து விலகுவதில்லை. ஹல்லேலூயா. வீட்டிலே பிணத்தை வைத்துக் கொண்டு ஆராதனைக்கு வந்தவர்களா இருக்காங்க. வீட்டிலே பிணம் இல்ல, நான் ஆராதனைக்கு போயிட்டு வந்து அப்புறம் தான் எங்க அம்மாவை நான் அடக்கம் பண்ணுவேன், அப்பதான் எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் என் குடும்பத்துல இறந்து போன நபரை அடக்கம் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கு இது என்ன நாள், இது ஞாயிற்றுக்கிழமை, இது ஓய்வு நாள், இது கர்த்தருடைய நாள். வீட்டிலே பிணத்தை வைத்துவிட்டு ஆராதனையில் கலந்து கொண்டு பின்பு திரும்பி போய் அந்த பிணத்தை அடக்கம் பண்ணினவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவன் சொன்னான், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்ற வேண்டும். ஆனா என்ன பண்றது, குடும்பத்துல ஒரு ஆள் போயிட்டார், அவரை நான் என்ன பண்றேன், போய் அடக்கம் பண்ணிட்டு அப்புறமா நான் பின்பற்றேன். ஆண்டவர் சொன்னார், பின்பற்றணும் முடிவு பண்ணிட்டேன், பின்னாடி ஒழுக்காமா. மரித்தோர்கள் அடக்கம் பண்ணுவார்கள், நீ என்ன பின்பற்றணும்னு முடிவு பண்ணல, பின்னாடியே வா, இதெல்லாம் உன்னை பாதிக்கவே கூடாது. அவன் செத்து போயிட்டான், ஆனா நினைக்கிறேன் அதை அடக்கம் பண்ணிட்டு அப்புறமா உங்க பின்னாடி வரேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்புறமா நான் உங்க பின்னாடி வரேன், என்ன பின்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. செத்தவனை, மரித்தவனை மரித்தோர்கள் அடக்கம் பண்ண போ. அப்படி ஒண்ணு போன ஒண்ணு வீட்டுல நிக்க போறது இல்லை. கார்பரேஷன் கிட்ட சொன்னா கூட அவன் வந்து அள்ளிட்டு போயிட்டே இருப்பான். நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு பண்ணி விட்டாய். உலகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் என்னை பின்பற்றுகிற காரியத்தில் உன்னை அசைக்கவே கூடாது. அப்படி இருக்கிறோமா நம்ம? அப்படி இருக்கிறோமா நம்ம? ஆண்டவர் சொன்னாரா, இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால நாளைக்கு என்ன சிலுவையில அறைங்க அப்படி சொன்னாரு ஆண்டவர். ஓகே, இரவெல்லாம் அடித்த பின்பும் அந்த தோளின் மேல் என்ன பண்ணாங்க, பாரமான சிலுவை தூக்கி வைத்தார்கள். ஆண்டவரால் அதை தூக்கிட்டு நடக்க முடியல, விளைவினா 3 முறை என்ன பண்ணினாராம், அந்த சிலுவை பாதையில கீழே விழுந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 3 முறைகள் அந்த சிலுவை பாதையில கீழே விழுந்தார். விட்டாங்களா? இல்ல. இல்ல ஆண்டவர் தான் அதை மறுத்தாரா? இல்ல. எப்பாடுபட்டாவது என் பிதாவினால் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் இனியும் சாத்தானுடைய கைகளிலே அழிந்து போவதை நான் விடமாட்டேன், அதற்கு என் ஜீவனை நான் ஈடாக வைக்கிறேன் என்று சொல்லி இயேசு முன் வந்தாரு. அந்த கதை தெரியல, இயேசு என்ன செய்தாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பதிலுக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இயேசுவுக்கு? 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. கரெக்டா? இந்த ஆலயத்துக்கு ஆசாரியன் யாரு? நான். இந்த ஆலயத்துக்கு ஆசாரியன் யாரு? நான். ஓகே, நீங்களும் யாரு? தனித்தனியா ஆலயம். ஆனா உங்க ஒவ்வொருவருடைய தனித்தனி ஆலயத்துக்கும் நான் ஆசாரியன் கிடையாது. யார் ஆசாரியன்? நீங்க தான் ஆசாரியன்.
ஆலயமும் நீங்க தான், ஆசாரியர்களும் நீங்க தான். அப்போ உங்க பிரகாரத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன செய்யணும், அதை எப்படி சுத்தமா வச்சுக்கணும், தீட்டுப்பட்ட எந்த ஒரு காரியமும் அதற்குள் கடந்து வரக்கூடாதபடிக்கு, தீட்டுப்பட்ட நபர்கள் இந்த ஆலயத்திற்குள் வரக்கூடாதபடிக்கு, தீட்டுப்பட்டவர்களிடத்துல போய் ஆலோசனைகள் யோசனைகள் கேளாதபடிக்கு இந்த ஆலயத்தை நீங்க எப்படி வச்சுக்கணும், பரிசுத்தமா வச்சுக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் தான் உங்களை சிருஷ்டித்தேன், நான் உங்களை மீட்டெடுத்தேன், நான் உங்களை இப்பொழுது ரட்சிப்பின் பாதையில நடத்தி கொண்டு வருகிறேன், நீங்கள் தான் என்ன ஆலயம், நீங்கள் தான் என்னுடைய வீடு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுள்ள கற்களை போல, செத்து போன கல் அல்ல, செத்து போன கல் அல்ல, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும். எப்படி ஆண்டவருடைய கற்பனை எப்படி இருக்கு, உங்க நீங்க நீங்க எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா, மாளிகையை போல. மாளிகைனா எப்படி, பெரிய மாளிகையை போல, சின்ன வீடு இல்ல. ஆண்டவர் சொல்றார், ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். உங்க ஆலயத்துக்கு நீங்க தான் ஆசாரியர். பலி செலுத்துறீங்களா, பலி செலுத்துறீங்களா? இந்த ஆலயத்துல உலக பிரகாரமான ஆசைகளை, உலக பிரகாரமான மாயைகளை அனுமதிக்கிறது யாரு, யாரு, நீங்களா வேற ஆளா? உங்களுக்குள்ள உலக பிரகாரமான ஆசைகள் இருக்கு, யார் காரணம்? நீங்க இடம் கொடுத்தீங்க, அந்த ஆசைகள் உள்ள வந்துச்சு, நீங்க தான் காரணம். அப்ப அந்த ஆலயமாய் தேவன் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அந்த ஆலயத்துல பலி செலுத்துகிற ஆசாரியர்களாய், தேவனுக்கு தூபம் காட்டுகிற ஆசாரியர்களாய், தூப வர்க்கங்களை செலுத்துகிற ஆசாரியர்களாய், தேவனுக்கு துதிகன மகிமைகளை செலுத்துகிற ஆசாரியர்களாய். அப்போ உங்க பிரகாரத்தை குறித்து, உங்களோட ஆத்மாவை, உங்க பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பொறுப்பாளர் யாரு? நீங்க தான். ஒரு ஆவியாத்மா சரீரம் கெட்டு போய் கிடக்குன்னா அதுக்கு யாரு காரணம்? அவன் தான் காரணம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்ப நீங்களும் தேவன் நம்மளை எப்படி கட்ட விரும்புகிறார்? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு. அல்லேலூயா. நேற்று தான் பார்த்தோம் திருத்துவத்தை. அது இருக்கு, ஒரு 6 மாச கிளாஸ் இருக்கு உங்களுக்கு, உங்களை உடலா இல்லை. இப்ப நம்ம என்ன கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம்? 2வது வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தம் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருத்துவம் கிளாஸ் ஆரம்பிக்கும். அது போகும், ஒரு 6-7 மாசம் போகும். அது வந்து தோண்ட தோண்ட புதையல் மாதிரி திருத்துவத்தின் அமைப்பு. அதை புரிஞ்சாதான் நம்ம அங்க போய் பார்க்க முடியும். அப்ப நமது வாழ்விலே தேவன் தான் யாரு? மையப்பொருள். பிதா, இயேசு, பரிசுத்த ஆவி. தேவன் தான் மூவராக செயல்படுகிறார். அந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா nothing like that. அதை விட மேலான காரியம் வேற ஒன்றுமே. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரலோகம் போறது ரொம்ப ஈஸி. தேவனை ஆராதனை செய்வது ரொம்ப ஈஸி. யார் பிதா, யார் இயேசு, யார் பரிசுத்த ஆவி, யார் தேவன், இந்த மூவரும் என் வாழ்வில எப்படி இடைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. 3 பேரும் வேணுமா? 3ல 2 பேர் போதுமா? ஒரு ஆளை கழட்டி விட்டுலாமா? அல்லது 2 பேரை கழட்டி விட்டுட்டு ஒரு ஆளை மட்டும் வச்சுக்கலாமா? இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படியெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. மூவரு தேவன் அப்படிங்கிற கான்செப்டை யாராலையும் என்ன பண்ண முடியாது, உடைக்கவே முடியாது. இல்லைங்க, 3 பேரும் வேணும், ஒரு குரூப். இல்ல ஒருத்தர் வேண்டாம், 2 பேர் போதும், ஒரு குரூப். இன்னொரு குரூப், ஒரு ஆளு போதும், மீது 2 வேண்டாம். ஐ எம் சாரி, திருத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாததுனால இந்த பிரிவினை. 3 பேரும் வேணும். 3 பேரும் நமது பிதாவும் நம்ம வாழ்வுல கிரியை செஞ்சிருக்கணும், இயேசுவும் கிரியை செஞ்சிருக்கணும், பரிசுத்த ஆவியும் கிரியை செஞ்சு. இந்த 3 பேரும் கிரியை செய்தால்தான் நம்ம எங்க போக முடியும்? தேவனிடத்துல நம்ம போக முடியும். வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆவிக்கேற்ற பலிகளை யாருக்கு செலுத்தணும்? தேவனுக்கு செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நீங்கள் உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில்
அதை ஆலயமாக நீங்கள் பராமரிப்பது உண்மை என்றால் அந்த ஆலயத்தில் தினமும் என்ன நடக்கணும்? ஆராதனை நடக்கணும். அதை நீங்க எப்படி வச்சிருக்கணும்? சுத்தமா வச்சிருக்கணும். அந்நிய காரியங்கள், பரதேசிக்குரிய காரியங்கள் எதுவும் அதுக்குள்ள வரக்கூடாது. நீங்க உங்களை யாரிடமிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டுமோ விலக்கி பரிசுத்த கூட்டத்தாரோடு ஒரே நகரத்தாராய் நீங்கள் காணப்படணும். பரிசுத்த கூட்டத்துல யாருக்கு இடம் கிடையாது? பாவிகளுக்கு இடம் கிடையாது. அப்ப நீங்களும் பாவிகளோடு போய் நிக்க கூடாது, பாவிகளும் உங்களோடு கூட வந்து நிக்க கூடாது. இதுதான் பரிசுத்த ஆலயம். வச்சிருக்கோமா? அப்படி வச்சிருக்கோம்னா நம்ம வாழ்வு முழுக்க அட்ஜஸ்ட்மெண்ட். அவன் அப்படிதான் இருப்பான். யாரை கொண்டும் எதை கொண்டு உங்கள் ஆலயத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தாதிருங்கள். ஒரு மனுஷனை முன்னிட்டு உங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்து போவீர்கள். அந்த மனுஷனோடு கூட நரகத்திலும் நீங்கள் காணப்படுவீர்கள். உலகத்திலே யாரோடு காணப்படுகிறீர்களோ அவர்கள் எங்கு செல்லுகிறார்களோ அதே இடத்துக்கு தான் நீங்களும் போக முடியும். புரியுதா? தேவனுடைய காரியத்தில் எதையும் யாருக்காகவும் நீங்கள் நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விட்டு கொடுக்க கூடாது. அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் உங்களுக்கு ஏற்றபடி அல்ல, உங்கள் கூட இருக்கிறவர்கள் சொல்லுகிறபடியான மாளிகை அல்ல, உலகத்தில் இருந்து 4 பேர் கொடுக்கிற ஐடியாவின்படி கட்டப்படுகிற மாளிகை அல்ல, ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தபடிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? கட்டப்பட்டு வருகிறீர்கள். Is it true? உண்மையா? கிறிஸ்தவ வாழ்வுனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நாளில் கட்டி முடிக்கப்படுகிற காரியம் அல்ல. ஒரே நாளிலே முழுமையும் கட்டி முடிப்பேன் ஆண்டவர் சொல்லல. கட்டப்பட்டு வருகிறீர்கள். எது வரைக்கும்? அவர் வர்றதுக்குள்ள அந்த கட்டுமான பணிகள் முடிக்கப்படலாம். எவ்வளவுக்கு வேகமாய் தேவனுக்கு அர்ப்பணித்து நீங்கள் வாழுகிறீர்களோ அவ்வளவுக்கு வேகமாய், எவ்வளவுக்கு வேகமாய் ஆவிக்கேற்ற பலிகளை நீங்கள் செலுத்திக் கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவுக்கு வேகமாய் ஆண்டவர் வந்து வாழுகிற ஆலயமாய், அவர் வந்து வாழுகிற தேவனுடைய வீடாய் நீங்கள் என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அது யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. இன்னமும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னமும் உங்கள் தேவைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னமும் நீங்கள் நினைத்ததுதான் உங்க வாழ்வுல கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஆசை என்ன? எனக்குன்னு ஒரு ஆசை கிடையாது. அல்லேலூயா. நேற்றைய தினத்துல கூட ஒரு இஸ்லாமிய சகோதரன் இடத்துல, பிரபலமான ஒரு இஸ்லாமிய சகோதரன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சினிமா உலகத்துல கொடிகட்டி பறக்கிற, உலகத்துல மிகச்சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற ஆஸ்கார் விருது வாங்கின A.R. ரகுமான், அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. நீங்க உலகத்துல தலை சிறந்த ஒரு இசையமைப்பாளர், நீங்கள் ஒரு நபரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா யாரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு சொன்ன போது அவர் யாரு? ஒரு முஸ்லிம். அவர் சொன்ன பதில், பேட்டி எடுத்தவன் நினைச்சான், நான் ஒருவேளை யாரை சந்திக்கணும், பில் கேட்ஸை சந்திக்கணும் சொல்லியிருக்கலாம், நான் ட்ரம்பை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அவர் சொல்லலை. நான் ஒரு முஸ்லிம், ஆனால் இந்த பூமிக்கு மீண்டும் வருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாரு? அழைக்கப்பட்டவர்கள் விருந்துக்கு வரவில்லை என்றால் சம்பவம் தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியுமா? பைபிள்ல அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் விருந்துக்கு வரலன்னா சொல்லுங்க. அப்படி ஒரு ஐட்டம் பைபிள் இருக்கு, தெரியாது. தெரியுமா தெரியாதா? பாத்துக்கணும். Be careful. புரியுதா? ஆண்டவருக்கு விருந்து முக்கியம், அழைக்கப்பட்டவர்கள் முக்கியம். ஆனா அந்த விருந்தை அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை என்றால் அந்த விருந்தை அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா வீணடிக்க மாட்டார். கரெக்டா? உனக்கு நான் அழைப்பு கொடுத்தப்பா, இந்த நாள்ல அட்வான்ஸா சொல்லிட்டேன். நான் உன்ன நாளைக்கு விருந்துன்னு இன்னைக்கு சொல்லல, முன்னாடியே சொல்லிட்டேன்.
அப்ப நீ தான் அந்த நாளுக்கு என்ன இருக்கணும்? ரெடியா இருக்கணும். ரெடியானியா? அப்ப அந்த விருந்துக்கு போகும்போது அதுக்குன்னு என்ன இருக்கு? சில வஸ்திரங்கள்லாம் இருக்கு. அந்த வஸ்திரத்தெல்லாம் நீ துவைத்து அதை நீ ரெடி பண்ணி நீ அதை ரெடியா போட்டுக்கிட்டு அந்த நாளுக்கு நீ வரணும். இந்த நாளில் விருந்துன்னு சொல்லியாச்சு, நீ தான் ரெடியா இருக்கணும். அன்றைக்கு நீ வந்து நான் வயலுக்கு போகணும், நான் அங்க போகணும், நான் இங்க போகணும், இங்க இன்னைக்கு என்னால வர முடியாது. ஓகே, யாரை கொண்டு அந்த விருந்தை நிறைவு செய்ய வேண்டுமோ அவரை கொண்டு ஆண்டவர் நிறைவு செய்யணும். முந்தினோர்கள் எல்லாரும் பிந்தினோராயும் பின்னாடி வந்தவங்க எல்லாம் முந்தினோராயும். வேத வசனம் ஒரு நாடு போய்க்காது. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழல அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அப்படியே பரலோகத்தை எம்டியா விட போறது இல்லை. நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். அந்த சந்தர்ப்பத்தை நீங்களும் நானும் சரியாய் பயன்படுத்தி கொண்டால் மனிதர்களை திருப்திப்படுத்த பார்க்கிறோம், உறவுகளை திருப்திப்படுத்த பார்க்கிறோம், சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்த பார்க்கிறோம், நண்பர்களை திருப்திப்படுத்த பார்க்கிறோம், நம்மோடு கூட வசிக்கிறவர்களை திருப்திப்படுத்த பார்க்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே உம்மை திருப்திப்படுத்துவது எப்படி? உம்மை திருப்திப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்களுக்கு பிரியமாய் இருக்கிறேனே, உமக்கு பிரியமாய் இருக்க நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் ஓடுறோம், பறக்கிறோம். பஸ்ஸ பிடிச்சி, ரயில பிடிச்சி, பிளைட்ட பிடிச்சி, ஆட்டோவை பிடிச்சி, ஷேர் ஆட்டோ பிடிச்சி, கால் டாக்ஸி பிடிச்சி போறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு உங்களை அழைக்கிறார். ஆயத்தமா? ஆயத்தமா? மனுஷன் அழைச்சான உடனே ரெடி. இயேசு அழைக்கிறார். 2000 வருடங்களாக அழைக்கிறார். வந்துட்டீங்களா இயேசு கிட்ட? இயேசப்பா கிட்ட வந்தாச்சா? அல்லேலூயா. உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். அப்ப நீங்கள் யார்? பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நீங்கள் யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் யார்? பரிசுத்த ஆவியினாலே ரட்சிக்கப்படுவதற்கு நடத்தப்படுகிறவர்கள். நீங்கள் யார்? இந்த மூவராலும் சேர்ந்து தேவனுடைய ஆலயமாக நீங்கள் மாற்றப்பட்டவர்கள். நீங்கள் யார்? இந்த மூவராலும் தேவனுடைய வீடாய் நீங்கள் வந்து மாற்றப்பட்டவர்கள். நீங்கள் யார் அப்படின்னா, அந்த தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டதினாலே, தேவனுடைய வீடாய் நீங்கள் மாற்றப்பட்டதினாலே, அந்த ஆலயத்திலும் அந்த வீட்டிலும் தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டமும் நீங்க தான். அல்லேலூயா. இந்த காரியத்தை நினைவில் வைத்து வாழுங்கள். காலங்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்ற பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை நமது சிரசின் மேல் வைத்து ஆண்டவருக்காக என் வாழ்வை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, என் சொந்த ஆசைகளினால் அல்ல, பிறருடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் அல்ல, என் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போமே, ஆனால் நாமே அந்த தேவனுடைய வீடாகவும் தேவனுடைய ஆலயமாகவும் மாற்றப்படுவோம். ஆமென். எழுந்து நிற்போம்.